தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம். அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். இயேசு நாம் பார்க்கின்றோம், இருவராக சீடர்களை அனுப்புகின்றார். அப்போ தன்னுடைய பணி வாழ்வில் தெய்வம் எவ்வாறு ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் அனுப்பாமல் கூட இன்னொரு நபரை அழைப்பது காரணம், ஒருத்தரை தாங்குவதற்கும் ஒருத்தர் மனம் சோர்ந்து போகிற சமயத்தில் அவனை தாங்கி பிடித்து கொண்டு முன்னேறி செல்வதற்காக. அதுதான் பார்க்கின்றோம், கணவனுக்கு ஏற்ற துணையாக மனைவியும், மனைவிக்கு ஏற்ற துணையாக கணவனும். அங்கே இருக்கும்போது அந்த கணவன் சோர்ந்து போகிற சமயத்தில் மனைவி நீ அவனை தாங்கி பிடித்து கொண்டு அவனுடைய விசுவாச வாழ்க்கையில் நிற்க வேண்டும். அதே மாதிரி மனைவி சோர்ந்து போகிற சமயத்தில் கணவன் நீ என்ன செய்ய வேண்டும், நீ அந்த மனைவியை தாங்கி கொண்டு அவளை அந்த சோர்விலிருந்து விடுதலை பெற்று அந்த விசுவாச வாழ்க்கை முன்னேறி போக வேண்டும். காரணம், நான் வாழ்ந்திருக்கிற இந்த காலகட்டமானது விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக வருகின்ற ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் பிள்ளைகள் சோர்ந்து போகிற சமயத்தில் பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், அந்த சோர்விலிருந்து எடுத்து மாற்றிக்கொண்டு நீங்கள் அவங்களை விசுவாசம் கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்கள் சோர்ந்து போகிற சமயத்தில் பிள்ளைகள் நீங்கள் அங்கு போக வேண்டும். அதே மாதிரி ஒரு நண்பன் இன்னொரு நண்பனையும், அதே மாதிரி தான் பங்கு மக்கள் பங்கு தந்தை சோர்ந்து போகிற சமயத்தில் பங்கு மக்கள் பங்கு தந்தையை கொண்டு உற்சாகப்படுத்த வேண்டும். அதே மாதிரி பங்கு மக்கள் சோர்ந்து போகிற சமயத்தில் பங்கு தந்தை அங்கு கொண்டு போக வேண்டும். மக்களை அந்த சோர்ந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் இல்லாமல் இன்னொரு நபரின் தெய்வம் கொடுக்கின்றார், அந்த துணையை தெய்வம் கொடுக்கின்றார். எதற்காக? அவருடைய பணியை செய்வதற்காக. இந்த காலகட்டத்தில் அந்த விசுவாசக்கான எதிரான போராட்டத்தில் மக்கள் சோர்ந்து போகிறார்கள். பலவிதமான வேலைகள் நெருக்கடி மத்தியில் அந்த வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிவிடுகிறார்கள். தெய்வம் சொல்ற வார்த்தை, அதில் எந்த ஒரு விட்டு வீழ்ச்சியும் இல்லை. இறைவன் சொல்ற வார்த்தை, நீ சோர்ந்து போகாமல் நீ தைரியத்தோடு இரு, இதா உனக்கு நான் ஏற்ற துணையை நான் தந்திருக்கின்றேன். அந்த துணைக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். அன்பாவர்களே, அந்த அனுபவம் நமக்கு அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ எந்த அளவுக்கு தூய ஆவியோடு இணைந்திருக்கின்றாயோ, எந்த அளவுக்கு பலிப்பிடத்தோடு இணைந்திருக்கின்றாயோ, எந்த அளவுக்கு குடும்பத்தில் நீ ஜெபமாலை நீ செய்கின்றாயோ, எந்த அளவுக்கு பாவசங்கத்தில் நீ செய்கின்றாயோ, அப்பொழுது அந்த அனுபவங்கள் நமக்கு அங்கு கிடைக்கும். இறைசனில் விசேஷம் அன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ என்னை நீ தனியாக விடவில்லை, உம்முடைய பணியை நான் செய்வதற்கு என் கூட ஒரு நபரை நீ படைத்திருக்கின்றேன். அந்த நபரோடு இணைந்து கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய வரத்தை எனக்கு தந்தரும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய பணியை, இறையாட்சியின் பணியை நாங்களும் தொடர்ந்து செய்வேன் என்பதற்காக, இதை நாங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக, எங்களுக்காக இதை என் கூட ஒரு துணையை நீ தந்திருக்கின்றேன். எனக்கு நீ தந்த துணையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்தரலும். சோர்ந்து போகாமல் சோர்விலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு உம்முடைய இறையாட்சி கருத்துக்களை இந்த உலகத்தில் நாங்கள் நிலைநாட்ட நீரே எங்களுக்கு துணை புரிதலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.